व्यासा पद्मासनस्तां विपुलगलितलीं पद्मभद्रा यदाक्षीं गम्भीरा वर्धना विसन्नवर्णमिदां शुभ्रवस्त्रोक्तरीयां लक्ष्मीं दिवीर्गजेन्द्रै मणिगणगजितै स्थापिता हेमकुम्भै नित्यं सा पद्मगस्ता मम वसति गृहे सर्वमाङ्गल्ययुक्ता। ओम महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम நமः சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி தேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் தாத்தா பாட்டி ஆசிரியர்கள் குருவானவர்களை வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அதிகாலையிலே எழுந்து காலை கடன்களை முடித்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. நம்ம இந்த வாரத்தில் ஒரு நாளாவது தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் சூரியனை நமஸ்காரம் செய்ய வேண்டும். நமக்கு வேலைப்பளு நேரம் போதாது. இந்த வாரத்தில் ஒரு நாளாவது சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையிலாவது இந்த சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். எப்போ செய்ய வேண்டும்? சூரியன் உச்சியில் வந்ததுக்கப்புறம் எழுப்பி பண்ணுறதல்ல. சூரியன் உதிக்கின்ற பொழுது அதிகாலையிலே 5:57 முதல் 6:10 6:12 சூரியன் உதிப்பார். 6 மணிக்கு உதிப்பார். அந்த சூரியன் உதிக்கின்ற வேளையிலே சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து அர்க்கியம் கொடுக்கின்றவர்களுக்கு வாழ்வில் உயர்வுகள் கிடைக்குமாம். இப்போ தபசிகள் ஞானிகள் முனிவர்களெல்லாம் முன்னைய காலத்திலே வேண்டும் வரங்களை எல்லாம் பெற்றார்கள். இந்த பிரத்யக்ஷமாகிய சூரியனை வழிபாடு செய்து அந்த அனுகிரகங்களை பெற்றவர்கள். இப்போ இந்த சூரிய நமஸ்காரங்கிறதே பலருக்கும் இப்போ தெரியாது. ஏன்னா சூரியன் உதிக்கிற பொழுது யாரும் எழுந்து பார்க்கறது இல்லை, தெரியாது. முன்னைய காலத்திலே இந்த சூரிய உதயம் இது இப்போ பொங்கல் அன்று கூட சில வேளைகளில் ஒரு சில குடும்பங்களில் தான் சூரியனை பார்ப்பார்கள். மற்றபடியெல்லாம் 7 மணி 8 மணிக்கு அப்புறம் தான் சூரியனை பார்க்கறது. அந்த உதிக்கின்ற பொழுது தான் அந்த பூரணத்துவம். அந்த சூரியனை சுற்றி ஒரு வட்ட வடிவத்திலே கதிர்கள் சிகப்பு நிறத்திலே செங்கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுதிலும் நம்முடைய நரம்பு சம்பந்தமான தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி அந்த சூரியனுடைய கதிர்களுக்கு இருக்கிறது. இப்போ பொதுவாக நாம் பார்க்கிறோம், இந்த சூரியனை கண்டதும் பனியெல்லாம் மறைந்து விடுகிறது. சூரியனை கண்டதும் மலர்களெல்லாம் விரிந்து பூத்து குலுங்குகின்றன. அதுபோல் இந்த நம்முடைய நரம்பிலே இருக்கின்ற உடம்பிலே இருக்கின்ற நரம்பு சம்பந்தமான நோய்களெல்லாம் அந்த சூரியன் தரிசனம் செய்தால் விலகிச் செல்லுகின்ற நல்ல சிந்தனையோடு நாமும் சூரிய பகவானை தினமும் வழிபாடு செய்ய வேண்டும்.
தினமும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலாவது சூரியனை நமஸ்காரம் செய்து சூரியனுடைய அனுகிரகத்தையும் பெற்று இறை வழிபாடுகளையும் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் பெருவிழா வாழ்த்துக்களை இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இறந்த இயேசு உயிர் பெற்றார். இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது அவரை நம்பி அவரால் வாழ்வு பெற வேண்டும் என்று தம்முடைய வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்த அனைத்து சீடர்களுக்கும், அதாவது கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே நம்பிக்கை கொள்ளுகின்ற அனைவருக்கும் இது ஒரு மாபெரும் விழா. திரு அவை ஆண்டுதோறும் கொண்டாடுகின்ற அனைத்து விழாக்களிலும் முதன்மையான விழாவாக கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழா விளங்குகின்றது. காரணம், கிறிஸ்துவினுடைய வாழ்வில் அவரது சாவு இறப்பு என்பது அவரது தோல்வி அல்ல. இந்த உலகத்திலே பிறக்கின்ற எல்லோரும் இறக்கின்றார்கள். ஆனால் இறந்த பின்பு மறுவாழ்வு என்று எல்லோரும் இந்த சாவை கடந்த ஒரு வாழ்விலே நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். காரணம், மனிதர்கள் இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மனிதர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர்கள் கொண்டிருக்கின்ற இறை சாயல் ஆன்மா என்பது அழியாதது. அதனால் சாவு அல்லது மரணம் அவர்களை இந்த உலகத்தோடு உறவை தொடர்பை துண்டித்தாலும் இறைவனோடு கொள்ளுகின்ற உறவிலே அவர்கள் நிரந்தரமாக கலந்து கொள்ளுகின்றார்கள். திரு அவையினுடைய நம்பிக்கை இந்த சாவை கடந்த ஒரு நிலையான வாழ்விலே நாங்கள் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும், பங்கு கொள்ளுவோம் என்ற அந்த நம்பிக்கையிலே விண்ணகம் என்கின்ற பேரின்பத்தை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு முன் சென்றவர்கள் எல்லோரும் அவர்கள் புனிதர்களாக இறைவனுடைய சன்னிதானத்திலே பேரின்பம் தொய்த்து கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருகின்றது. எந்த விதமான துன்பங்கள், துயரங்கள், இடர்கள், நோவுகள் எல்லாவற்றிற்கும் மேலாக சாவு எங்களுடைய உள்ளத்தை வாட்டினாலும், இறப்பின் தோல்வியினாலே, இறப்பின் அனுபவத்தினாலே பலர் இழப்புகளை தாங்க முடியாத சோகத்திலே ஆழ்ந்திருந்தாலும் அவர்கள் எல்லோருமே நாங்கள் நித்திய வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதனாலே கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வதனூடாக அவருடைய மரணத்திலே எங்களுடைய தியாக வாழ்வு இணைக்கப்படுகின்ற பொழுது, அவருடைய மரணத்திலே எங்களுடைய அனைத்து துன்ப துயரங்களும் இழப்புகளும் இணைத்து கொள்ளப்படுகின்ற பொழுது அவருடைய உயிர்ப்பிலும் நாங்கள் கலந்து கொள்வோம். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த உயிர்ப்பின் பெருவிழா உள்ளத்திலே அமைதியையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கை உணர்வுகளையும் பிறப்பிக்க வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை
நேரான வழியிலே வளர்த்தெடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது வாலிபர்களாகினாலோ அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தக்கூலூன மாலா தஃபாலூன். மூமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளையிடுகின்றீர்கள், பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக, புகைப்பிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகைப்பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள்? நீங்கள் எதை கூடாது என்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டுவிடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள், கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் மது பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும். அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும். அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம், தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார், புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார், அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர்வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர்வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை, அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.